கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாளுக்கு கூட இந்த அருமையான மாலை வேளையில் கிரைஸ்ட் காலிங் சேனல் மூலமாக அடியேன் ஒரு சாட்சியாக கர்த்தர் என்னை எழுப்பி நிறுத்தின தயவுக்காக கூட கூடான நன்றி செலுத்துகிறோம். இதற்காக என்னை சாட்சி எடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் ஊழியக்காரர் டேனியல் ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் மகிமைப்படுவாராக. நான் ஒரு இந்து ஃபேமிலி தான். என்னுடைய குடும்பம் ஒரு பூசாரி குடும்பம். என்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் 2 பேர் எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க. என்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் எனக்கு 2 பேர், என்னை சேர்த்து 3 பேர். எனக்கு ஒரு சகோதரி ஒரு சகோதரன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருமே இப்போதைக்கு இல்லை. அப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா. ஓரளவுக்கு நாங்கள் வசதியான குடும்பம் தான். ஆனால் பூசாரி குடும்பம். யாருக்குமே இயேசுவை பற்றியெல்லாம் தெரியாது. எங்கள் அப்பா நல்ல ஒரு மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஆர்எம்டிசியில், அதாவது பிஆர்சி டிரைவராக இருந்தார். கம்பம், எங்கள் சொந்த ஊர் கம்பம் சொந்த ஊர் கேரளா இடுக்கி மாவட்டம் கொந்தாளம்பாறை அப்படிங்கிற இடத்துல. எங்களுக்கு அங்கே தான் காடு, ஏலக்காடு எல்லாமே இருக்குது. அங்கே தான் அவங்க எல்லாமே எங்கள் பாரம்பரியமாக போய் அவங்க 10-50 வருஷமாக போய் எங்கள் குடியிருந்து இருந்தாங்க. கம்பத்துலேயும் சொந்த வீடெல்லாம் இருந்துச்சு. எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா நல்ல வேலையில் கிடச்சது. மிலிட்ரியிலேருந்து அதை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார். நான் பிறக்கவுமே வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார். ஏன்னா இங்கே இருக்கிற காடுகள்லாம் பராமரிக்கிறதுக்கு முடியலை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பிஆர்சியில் டிரைவராக ஜாயின் பண்ணார். அப்புறம் அதை சில இதெல்லாம் பிரித்தாங்க. அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் பிரித்து அந்த கார்ப்பரேஷன்லாம் சில பேர்கள்லாம் மாற்றினாங்க. அதில் திண்டுக்கல் மையமாக வச்சு ராணிமங்கம்மாள் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லி அவங்க மாற்றினாங்க. அதை கம்பம் பிரான்ச்சு ராணிமங்கம்மாள் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ஆகிப்போச்சு. எங்கள் அப்பா எல்லாம் டிரைவராக இருந்தார். ஆனால் இருந்தார், எல்லாம் வேலை பார்த்தாரு, செஞ்சார். எல்லாம் சொத்துக்கள் எல்லாமே இருந்ததுன்னா குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. காரணம் என்னென்னா, எங்கள் அப்பா அவர்கிட்ட எல்லா பழக்க வழக்கமே இருந்தது. ரொம்ப தண்ணி அடிப்பார், எக்ஸட்ரா எல்லா விஷயமே அவர்கிட்ட இருந்தது. குடும்பத்தில் பல பிரச்சனைகள். அதாவது எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா தாய் மாமா மக, அத்தை மகன், தாய் மாமா மக. எங்கள் அம்மாவை விரும்பி தான் போய் கல்யாணம் பண்ணார். அதாவது எங்கள் தாத்தாவை அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வசதியாக இருந்தாங்க. அவங்களுக்கு சொந்த ஊர் போடி தேவாரம் பக்கத்தில் கோம்பை அப்படிங்கிற ஊர் தான் எங்கள் தாத்தா. அவங்களுக்கு எங்கள் அம்மா தாத்தாவுக்கு சொந்த ஊர் அதுதான். அங்கே அவங்க சொந்த வீடெல்லாம் கட்டி நல்ல வசதி இருந்தாங்க. காடு எல்லாமே அவங்களுக்கு அங்கே கேரளாவில் இருந்தது. அப்போ இவர் போய் இவங்களுக்கு வேறு ஒரு பொண்ணை பார்க்கலாம் சொல்லி எங்கள் அப்பாவுக்கு போகும்போது எங்கள் அப்பா இல்லை, மாமா மக ஒரு பொண்ணு இருக்கா, அவங்கள போய் அதை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது போய் பார்த்தாங்க. எங்கள் அம்மா அப்போ ஏஜ் கூட அட்டன் பண்ணலையாம் கிட்டத்தட்ட. அப்புறம் அதோட நான் மாமா மேலே தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக அவர் அவங்களும் சம்மதிச்சு சரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணும்போது எங்கள் அம்மாவுக்கு 11 வயசோ 10 வயசோ என்னமோ தான் இருக்கும். அவங்க ஏஜ் கூட அட்டன் பண்ணலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனால் ஆள் எங்கள் அம்மா பார்க்குறது ரொம்ப நல்லா பியூட்டியாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, அட்ராக்டிவாக இருப்பாங்க. அதனால் எங்கள் அம்மா 2வது அப்போ நல்லா சொத்து அதிகமாக இருந்தனால எங்கள் அப்பாவுக்கு அதை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டார். ஆனால் நாளடைவில் தான் தெரிஞ்சது எங்கள் அப்பா எப்படிப்பட்ட ஒரு மோசமான கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா, எங்கே பசருக்கும் அங்கே தான் ஒட்டுவார். அவருக்கு பணம் தான் குறி. அவர் ரொம்ப தண்ணி அடிப்பார். எங்கள் அம்மாவை ரொம்ப அதிகமான இந்த நிறையா லேடிஸ் விஷயத்துலேயும் ரொம்ப ஃபீமேல் லைனில் ரொம்ப வீக் அவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு அடிக்கடி சண்டை வரும். எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட அடி வாங்காத நாளே கிடையாது. ரொம்ப அடி வாங்கி சுத்திரதப்பட்டு எங்கள் அம்மாவுக்கு 5 பிள்ளைங்க நாங்கள் பிறந்தது. ஆனால் மூத்தது எங்கள் அக்கா, 2வது ஒரு அக்கா பிறந்து அது இறந்து போச்சு, 3வது எங்கள் அண்ணன், 4வது தான் நான், 5வது எனக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி பிறந்து இறந்து போச்சு. மொத்தம் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் கூட பார்த்தவங்க நாங்கள் என்னை சேர்த்து 3 பேர் நாங்கள் இருந்தோம். இதை பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் இயேசுக்கும் எந்த விதமான சம்மந்தமே இல்லை. நான் எனக்கு 4வதாக நான் பிறந்தேன். பிறவிலே எனக்கு பார்வை தெரியாது. என்னுடைய கண் பிறவிலே எனக்கு பார்வை போயிடுச்சு. ஆனால் யாரும் பார்த்தா என்னைய அப்போல்லாம் பார்த்தா சின்ன வயசில் என் கண் அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஆளும் நல்லாவும் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கருவிழி எல்லாமே நல்லாயிருக்கும். யாருமே என்னை பார்த்தா பார்வையில் நம்பவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். ஆனாலும் எனக்கு பார்வை கிடைக்கல. அப்புறம் எங்கள் அண்ணன் எல்லாமே நல்லா ஸ்கூலுக்கு போனாங்க, அவங்களாம் படித்தாங்க. எங்கள் அக்கா அதிகமாக படிக்கலை தான். ஆனால் எங்கள் அண்ணனை விட எங்கள் அப்பா சின்ன வயசில் என் மேலே கொஞ்சம் பிரியமாக இருந்த மாதிரி தான் நல்லா பிரியமாக இருந்த மாதிரி இருந்தது. எங்கள் அக்கா எப்போவுமே என் மேலே நல்லா கூட பிறந்த அக்கா எப்போவுமே பிரியமாக இருப்பாங்க. எங்கள் அம்மாவுமே பிரியமாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த அன்பெல்லாம் நிரந்தரமே இல்லை அப்படிங்கிறத மட்டும் எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். இதுதான் உண்மை.
அப்போது காலப்போக்கில் இப்படி போகும்போது ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும். 1976ன்னு நினைக்கிறேன். நான் 71 நான் பிறந்தது, 76ன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் எங்கள் அண்ணன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பாட்டியம்மா வந்து அங்கே கடை போட்டிருப்பாங்க. அவங்க சின்ன பெரிய கடை மாதிரி அங்கே போட்டு மிட்டாயி மாங்காய் எல்லாம் வச்சு விற்பாங்க. அப்போ எங்கள் அண்ணன் வந்து என்ன பண்ணுவாப்புல, அங்கே அந்த பாட்டிகிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் காசு கொடுக்காம விட்டாப்புல. அப்போ காசு கொடுக்காம விடவுமே ஒரு நாள் நான் வந்து யதார்த்தமாக அந்த ஸ்கூலுக்கு போயிருந்தேன். போகவுமே எங்கள் அண்ணனை பார்க்கும்போது என்னையும் பார்த்துட்டாப்புல அந்த பாட்டி. பார்த்துட்டு, என்னப்பா இந்த பையனுக்கு இப்படி கண்ணு தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படிங்கும்போது, ஏன் அந்த பையனை இப்படி நீங்கள் வச்சுருக்கீங்க, இந்த பையனுக்கெல்லாம் படிப்பு இருக்கேயா, ஏன் பேத்தி இப்படி தான் கண்ணு தெரியாமல் இருக்குது, நான் மதுரையில் ஸ்கூலில் சேர்த்துருக்கிறேன்யா, அதனால் இந்த பையன் நீங்கள் ஏன் படிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நான் வர்றேன்யா, நான் வீட்டுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மாட்ட நான் வந்து பேசுகிறேன்யா அப்படின்னு சொல்லிவிட்டு, அவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். அந்த அம்மா பேர் பாப்பம்மா, அந்த பாட்டி பேர். அப்போது எங்கள் அப்பாவெல்லாம் டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ எங்களை பார்க்குறதுக்கு அந்த அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தால் அந்த பேத்தியுமே கூப்பிட்டு வந்துட்டாங்க சாட்சியாக. அவங்க பேர், அந்த அக்கா பேர் சண்முகவல்லி. அவங்க தான் என்னுடைய எஜுகேஷன் லைஃபுக்கே வழிகாட்டி. அவங்க தான் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்போ கூப்பிட்டு வந்தால் அம்மா சொல்கிறாங்க, மதுரை கேகே நகரில், மதுரையில் கேகே நகரில் எங்கள் சொந்த ஊருக்கு அப்புறம் கம்பத்தில் இருக்கிறோம். கேகே நகரில் அதாவது என்னென்னா ஏலக்காடெல்லாம் இருந்துச்சு. அந்த காடெல்லாம் குத்தகைக்கு விட்டுட்டு நாங்கள்லாம் எல்லாமே கம்பத்தில் வந்து செட்டில் ஆகி கம்பத்தில் வந்து இருக்கிறோம், கொஞ்சம் சில கஷ்டங்கள்னால. அப்படி இருக்கும்போது அப்போ அந்த அம்மா வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி மதுரையில் கேகே நகரில் இந்த மாதிரி ஸ்கூல் இருக்குமா, பள்ளிக்கூடம் இருக்குது இந்த பிள்ளைங்களுக்கு, என் பேத்தி இப்படி படிக்கிறா, அதனால் அந்த வாழ்க்கையை, அந்த பையனுடைய வாழ்க்கையை வீணாக்கிறாங்கம்மா, தயவுசெய்து படிக்க வைங்க அப்படின்னு சொல்லவும் தான் எங்கள் அப்பா அம்மா அதுக்கப்புறம் தான் முயற்சி எடுத்து அந்த பாட்டியெல்லாம் கூப்பிட்டு வந்து என்னை ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்கூலில் மதுரை கேகே நகர் அரசு பார்வையற்றோர் பள்ளியில், கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபார் தி பிளைண்ட், அரசு பார்வையற்றோர் பள்ளி கேகே நகர் மதுரையில் நான் என்னை ஜாயின் பண்ணேன். என்னை சேர்த்து விட்டாங்க. அங்கே சேர்ந்தோம், படித்தோம். ஆனால் அங்கேயும் போய் சேரும்போது எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள், உடல் ரீதியாக எனக்கு பிரச்சனை ஆகி போச்சு. உடம்பு சரியில்லாமல் போய் வகுத்தால் போய் வாமிட் எடுத்து பெரிய பிரச்சனையாகி அந்த டைத்தில் என்ன ஆகி போச்சுனாக்கா, மறுபடியும் வந்து ஸ்கூல்லேருந்து வெளியே வர வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. இந்த பையன் நல்லா உடம்பெல்லாம் சரி பண்ணிட்டு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் நான் அடுத்த வருஷம் மறுபடியும் ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ணேன். இதுக்கிடையில் நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போதே அங்கே ஜெபம் பண்ணுறதுக்கு ஆட்கள் வருவாங்க, ஊழியக்காரங்க வருவாங்க. பாருங்கள், ஆண்டவர் அங்கேயே வந்து எங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறதுக்கு ஆள் அனுப்பிட்டார். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, எனக்கு டீச் பண்ண எங்கள் டீச்சர், அவங்க ஹெச்எம், அவங்க பேர் ரஜினி. அந்த டீச்சர் இப்போ இறந்துட்டாங்க. அவங்க கிறிஸ்டின். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் அதே மாதிரி எனக்கு வார்டனாக இருந்த ஒரு அம்மா, வயசானம்மா அந்த ஸ்கூலில், அவங்களும் வந்து கிறிஸ்டின். அவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்க வருவாங்க, வந்து பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. இந்த பாட்டெல்லாம், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், நல்லவர் எனக்கு, ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், நல்லவர் உனக்கு, அந்த பாட்டு. அப்புறம் இது, குட்டி நானையா கழுத குட்டி நானையா, ஏசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா, அந்த பாட்டை நம்ம சொல்லி கொடுத்தாங்க. அப்போ தான் இந்த பாட்டை சொல்லுவேன், ஜீவிக்கிறார் ஏசு ஜீவிக்கிறார், என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் எந்தன் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். அப்போல்லாம் அந்த பாட்டெலாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போது அந்த பாட்டெலாம் வந்து கேட்டோம். ஆனால் சில பேர் எங்கள் பசங்களுக்குள்ளே இருப்பாங்க, டே நம்ம சாமிக்கு மேலே அந்த சாமி, நம்ம சாமியை விட்டுட்டுலாம், நம்ம தெய்வத்தை விட்டுலாம் அப்படிலாம் போகக்கூடாதுரா, மண்டை மூலையே குழப்பி விட்டுரும்டா, இப்படிலாம் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க நம்ம கேட்கக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி என்னை பயமுறுத்துவாங்க. அப்போ எனக்குள்ளே ஒரு பயம், ஒருவேளை அப்படி ஆயிருமோ அப்படின்ட்டு நான் அப்படியே இயேசுநாதரை இது பண்ணலை, விட்டுட்டேன். ஆனால் ஆண்டவர் வந்து என்னை விடலை. ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் எங்கள் வாடனம்மா, எங்கள் நண்பர், எனக்குடைய நண்பர் புஷ்பராஜன் ஒரு நண்பர் இங்கே மதுரையில் இருக்கிறாரு, பார்வையற்ற நண்பர் தான். அவர் தான் எனக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டவர் தீவிரமான விசுவாசியாக இருக்கார். இன்றைக்கி அவர் வந்து பேனா வியாபாரம் செய்கிறாரு, நல்ல ஊழியமும் சில்ட்ரன் மினிஸ்ட்ரியும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் தான் முதல்ல நானும் அவரும் சேர்ந்து தான் ஸ்கூலில் வந்து மாதிரி ஜோக் கூட்டம் வந்தானாக்கா என்ன பண்ணோம்னா, பசங்களாம் பிரித்து கொண்டு போயிடுவிட்டே, என்னடா ஜோக் கொடுத்து போகிறீங்க வாங்கடா
அப்படின்னு அங்கே சில்ட்ரன்ஸ் ஸ்கூல், அங்கே ஸ்கூலில் பிளைண்ட் ஸ்கூலில் கேகேனில் படிக்கும்போது அங்கே ஒரு கிணத்து மேடு ஒன்று இருக்கும், அங்கே கூட்டு போயிடும். அப்போ அந்த வாடனமெல்லாம் சத்தம் போடுவாங்க, புஷ்பராஜ் வாடா வாடா வாடான்னு சத்தம் போடுவாங்க. எதுவுமே கேட்க மாட்டோம். இயேசுநாதனாலே ரொம்ப கேலி பண்ணுவோம், ரொம்ப கிண்டல் பண்ணுவோம். என்ன பெரிய இயேசுநாதர், எங்கள் தெய்வத்துக்கு மேலேயா, என்ன பெரிய இயேசுநாதர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டல் பண்ணுவோம், கேலி பண்ணுவோம். அப்படிலாம் இருந்த ஒரு காலகட்டம். ஆனால் அப்போ வந்து இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 5ஆம் கிளாஸு நான் அங்கே முடித்தேன். முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே படிக்கும்போது எனக்கு நிறையா சிறங்கு வரும், வேக்கூர் வரும். 5ஆம் கிளாஸ்லாம் முழு பரீட்சையே எழுதலை. பார்த்தீங்கன்னா அம்மை போட்டுருச்சு. அம்மை போட்டு முழு பரீட்சையை எழுதாமல் எனக்கு வந்து பாஸ் பண்ணி எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அப்படிலாம் ஒரு சூழ்நிலை. அதை முடிச்சுட்டு அப்புறமா பிரிஞ்சிட்டோம். அப்புறம் ஸ்கூலுக்கு வந்து மறுபடியும் வந்து 6th வந்து மதுரையில் நம்ம அந்த பறவை பக்கத்தில் திண்டுக்கல் போகிற ரோட்டில் அங்கே ஒரு பிளைண்ட் ஸ்கூல் இருக்குது. அது ஆர்சி ஸ்கூலு. பாருங்கள், கத்தர் பாருங்கள், மறுபடியும் அங்கே என்னை இணைக்கிறார். 6ஆம் கிளாஸ்லேயே அங்கே போய் ஜாயின் பண்ணுறேன். அங்கே போனால் பூரா ஆர்சி சிஸ்டர்ஸு, அவங்க பூராமே நல்லா ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்க, ஜோம் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் ஜோம் பண்ண சொல்லுவாங்க, அரை மணி நேரம் ஜோம் பண்ணுங்கடானாக்கா நாங்கள் என்ன செய்வோம், 10 நிமிஷத்தில் ஜோத்தை முடிச்சுருவோம். அங்கேயும் இப்படி தான் சில பசங்களோட சேர்ந்து கேலி பண்ணுறது. இயேசுநாதரை வந்து ஆண்டவரை பற்றி நாங்கள் திட்டியிருக்கோம். நல்லா ரொம்ப மோசமாக திட்டியிருக்கேன். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவன் தான் நான். அப்படி இந்த சூழ்நிலை. சரிண்டா அதை முடிச்சுட்டு வந்தோம். அப்புறம் 8th முடித்தோம். மறுபடியும் 9th 10th மதுரையில் சைக்கிள் ஸ்கூல், எல்லோரும் படிக்கிற பசங்க, இன்டகிரேட்டட் எஜுகேஷன் ஆஃப் விஷுவலி ஹேண்டிகேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்வையற்றோருக்கான ஒருங்கிணைந்த கல்வி திட்டம். எப்படின்னா பார்வை உள்ள மக்களோட சேர்ந்து பிளைனோட சேர்ந்து பார்வையற்றவர்களும் படிக்கிறது. ஒரு கிளாஸில் வந்து 40 பார்வையற்றோர் 40 மாணவர்கள் இருக்காங்கன்னா அதில் வந்து 2-3 பார்வையற்றோர் அதில் இருப்பாங்க. அவங்களோட சேர்ந்து படிக்க வைக்கிறது. எப்படின்னா அவங்க பாடம் நடத்தும்போது நாங்களும் கேட்டுக்கிடுவோம். அவங்க போர்டில் எழுதி போட மட்டும் நாங்கள் பார்க்க முடியாது, சந்தேகம் கேட்டுக்கிடுவோம். நமக்கு ஸ்கிரைப் வச்சு நம்ம எழுதுவோம். நாங்கள் சொல்ல அவங்க கேள்வி கேட்பாங்க, எழுதுவோம். அப்படி தான் நாங்கள் படித்தோம். அப்புறம் 9th 10th யூசியில் படித்தேன். அதுவும் கிறிஸ்டின் ஸ்கூலு. அங்கேயும் ஆண்டவர் நல்ல ப்ரேயர் பண்ணுறதுக்கு சத்தியத்தை கேட்குற உதவி செஞ்சார். ஆனால் அப்போல்லாம் வந்து நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படலை. அப்போல்லாம் நல்லா பாட்டு பாடுவாங்க, நல்லா அப்போல்லாம் இந்த பாட்டெலாம் பாடுவாங்க. யூசி ஸ்கூலில் படிக்கும்போது, ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். அந்த பாடலாம் அங்கே பாடுவாங்க. அதெல்லாம் கேட்டிருக்கோம். ஹேண்ட் புக் கொடுப்பாங்க. அதில் நிறையா வசனங்கள் இருக்கும், டீச்சர்ஸுடைய குவாலிஃபிகேஷன் இருக்கும், நிறையா இருக்கும். அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் அதெல்லாம் பார்த்து மனக்கண்கள் திறக்கப்படலை. அப்புறம் 9th 10th முடித்தோம். 10th நான் அட்டம்ப்ட்டு ஃபெயில் ஆகிட்டேன். சயின்ஸில் போச்சு. அப்போல்லாம் பார்த்தா வீட்டில் போயிருக்கோம். வீட்டில் பயங்கரமாக எங்கள் அண்ணெல்லாம் ரொம்ப திட்டுறேன், நீ ஃபெயில் ஆகிட்டேடா, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் சொல்லி பயங்கரமாக திட்டுறேன். ரொம்ப மன உளைச்சலுக்கு மத்தியில் ஒரு வருஷம் வீட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் அக்டோபரில் அப்போ எக்ஸாம் எழுதி குறைந்த மார்க்கில் பாஸ் பண்ணி மறுபடியும் 10th பாஸ் பண்ணிவிட்டு அப்புறமா +1 ஜாயின் பண்ணேன். +1 ஜாயின் பண்ணி +1 வந்து ஏசி ஸ்கூல் மதுரை தல்லாகுளம், அமெரிக்கன் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதுவும் கிறிஸ்டின் ஸ்கூலு. அங்கேயும் மறுபடியும் போய் கிறிஸ்டின் ஸ்கூலுக்கு ஆண்டவர் கொண்டு விட்டார். அப்போது ஏசி ஸ்கூல்லையும் படித்தோம். அப்போ அங்கேயும் ப்ரேயர் நடக்கும். பார்த்திங்கன்னா அந்த ஐயா டிஜிஎஸ் ஐயாவுடைய பாட்டெலாம் அங்கே அதிகமாக போடுவாங்க. இந்த பாட்டை போடுவாங்க. ஏசு அழைக்கிறார், ஏசு அழைக்கிறார், அந்த பாட்டெலாம் அங்கே போடுவாங்க. அப்புறம் மன்னிப்பு தேவா, அந்த பாட்டு போடுவாங்க. அந்த மாதிரி நிறையா பாடல்கள் போடுவாங்க. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும், தூயாதே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன், அந்த பாடம் போடுவாங்க. எனக்கு வந்து ஆண்டவர் பார்த்திங்கன்னா இயற்கையிலே அந்த பாடுற தாளந்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்துருந்தார். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற காலத்தில் சினி பாடுகள்லாம், சினி சாங்ஸ் தான் அதிகமாக பாடுவேன். நிறையா கச்சேரிகளுக்கெல்லாம் போவேன்.
கச்சேரியில் வர வருமானம்லாம் பார்த்தீங்கன்னா அதிலெல்லாம் அந்த அந்த வருமானம் எனக்கு நிலைக்காது. போவேன், வருவேன், வாங்கிட்டு வருவேன், ரூ. 800 1000 வாங்குவேன். ஆனால் அந்த வருமானம்லாம் எனக்கு அது எப்படி வாங்குவேன், அது எப்படி சம்பாதிக்க என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது. அப்படி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி நான் வந்து பள்ளியில் ஏசி ஸ்கூலில் படித்தேன். கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் தான் படித்தேன். முடிஞ்சது. பள்ளி படிப்பை முடிச்சுட்டு அப்புறம் ஒரு வருஷம் மறுபடியும் வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை, கல்லூரியில் இடங்க பிடிக்க முடியாத சூழ்நிலை. 2வது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா பிரச்சனை பண்ணிட்டார். இனிமேல் நீ படிக்கக்கூடாது, என்னால் வந்து உன்னை படிக்க வைக்க முடியாது, நீ படித்து என்ன செய்ய போகிற, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அப்படி இப்படின்னு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டார். ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லை. எங்கள் அப்பா என்னத்தையா அவனை பேசிகிட்டு இருப்பார், நொன்னுட்டே இருப்பார், பிரச்சனைகள் வரும். 2வது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தேன்னா எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் பயங்கரமாக சண்டைகள் வரும். எங்கள் அப்பாவை நான் அடிச்சிருக்கேன். அடித்து பார்த்தா ஒரு தடவைலாம் கன்னத்தில் அரைஞ்சு தள்ளியெல்லாம் விட்டுருக்கேன். அவர் அப்படிலாம் மோசமாக நான் அடிப்பேன். ஏன்னா அவர் வந்து அவ்வளோ மோசமாக பேசுவார்னா தண்ணி அடிச்சுட்டு வந்து எங்கள் அம்மாவை அடிக்க போவார். அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஆளாய் வந்து என் முன்னாடி எங்கள் அம்மாவை அடிக்க போனால் என்னால் தாங்க முடியாது. அப்போ நான் தான் போய் தடுப்பேன். எங்கள் அண்ணன் வந்து இருந்தாலுமே அவர் வந்து ஒதுங்கிடுவாப்பில், நான் போய் தடுப்பேன். அதனால் எங்கள் அப்பாவுக்கு எனக்கு பயங்கரமான பிரச்சனைகள் வரும். எங்கள் அப்பாவுக்கு எனக்கு ஒத்துவராமலே இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் வரும். அதனால் அப்படி பிரச்சனைகள், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நான் இருந்தோம். எல்லா சொத்து பத்துக்கிட்டு இருந்தது. எங்கள் அப்பா வந்து பயங்கரமான ஒரு சுயநலவாதியாக இருந்தார், சந்தர்ப்பவாதியாக இருந்தார். எப்படின்னா அவருடைய சுயநலத்துக்காண்டி அவருக்கு வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காண்டி யாரை என்ன வேணாலும் பண்ணுவார். பிள்ளைகளுக்குள்ளே பிரச்சனை உண்டு பண்ணுவார், எங்கள் அண்ணனுக்கு என்ன இடையில பிரச்சனை உண்டு பண்ணுவார், அல்லது 2 பேருமே ஒற்றுமையாக இருந்தால் அவருக்கு பிடிக்காது. எங்கள் அம்மா, நான், எங்கள் அண்ணன் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தால் அவருக்கு பிடிக்காது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தது. கடைசியில் பார்த்தம்போது அண்ணனுமே வந்து எனக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை. அப்புறம் இப்படியே கஷ்டப்பட்டு காலேஜ் வந்து ஒரு முஸ்லீம் காலேஜ் இங்கே மதுரையில் தான், எம்எஸ்எஸ் ஒர்க்போர்ட் காலேஜ் சேர்ந்து பிஏ முடித்தேன். முடிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. எப்படியோ முடிச்சுட்டு வந்து இருந்தோம். அப்புறமா அங்கே 1996 எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனது. அப்போ எனக்கு 25 வயசு, எங்கள் அண்ணனுக்கு 29 வயசு கல்யாணம் ஆனது. கல்யாணம் ஆனதோ இல்லையோ அதுலேருந்து அப்படியே பிரச்சனைகள் அப்படியே தொடர்ந்து ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தது. காரணம் என்னென்னா, வீட்டுக்கு ஒரு பொதுவாகவே பெண்கள் வந்துட்டால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது நான் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் உலக நடைமுறையில் எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து பார்த்தா எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அண்ணி பேசி தான் கேட்பாப்புல. ஒரு காலத்தில் நான் தம்பியை வந்து நல்லா கவனிப்பேன், எங்கள் அம்மா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாப்புல. தம்பியை நான் விட்டுற மாட்டேன், நான் தான் இல்லாத காலத்தில் நான் தான் கவனிப்பேன் அப்படிலாம் சொன்னாலும் அப்படியே மாறிட்டாப்புல, டோட்டலாகவே மாறிட்டாப்புல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள். கடைசியில் காலப்போக்கில் என்ன ஆகி போச்சுன்னா, அப்புறம் நான் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணுறதுக்காண்டி மதுரைக்கு வந்தேன். மறுபடியும் வந்து அங்கே நான் படித்தேன். இதுக்கிடையில் என்னென்னா, படிச்சுட்டு அப்புறம் ஐஏபி இந்தியன் அசோசியேஷன் ஃபார் தி பிளைண்டு மதுரை சுந்தரராஜன்பட்டி ஜின்னான்னு சொல்லி ஒருத்தர். அவர் பிளைண்டு தான், அவர் இப்போ இறந்துட்டார். ஆனால் அவர் தான் அந்த இன்ஸ்டியூஷன் ஆரம்பித்தவர். அங்கே தான் நான் இருந்தேன். அதுக்கு முன்னாடியே, அதாவது எப்படின்னா, நான் காலேஜிலலாம் படிக்கும்போது எனக்கு ஆண்டவர் பற்றி தெரியும். ஆண்டவர் பற்றி சொல்ல வருவாங்க. இந்த மிஷன் டு தி பிளைண்டு ஸ்தாபனத்துலேருந்து வந்து ஆண்டவர் பற்றி சொல்லுவாங்க. அப்போல்லாம் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுக்கிறேன். நான் கிறிஸ்டின் கேம்பெல்லாம் கூட நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அங்கே கூட சில தீர்மானங்கள் கூட நான் எடுத்திருக்கிறேன். அந்த கேம்பில் வந்து இந்த மாதிரி இனிமேல் நான் வந்து சினிமா பாட்டுகள்லாம் நான் பாட மாட்டேன், நான் ஆண்டோடைய பாட்டு மட்டும் தான் பாடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தீர்மானம் எடுத்து, ஆனால் அந்த தீர்மானத்தில் நான் நிலைநிற்க முடியல. ஜோமெல்லாம் பண்ணேன். அப்போது அந்த ஐஏபி, அந்த இந்தியன் அசோசியேஷன் ஃபார் தி பிளைண்டு ஹாஸ்டலில் இருக்கும்போது, அப்போ எனக்கு என்ன மாதிரி அவர் இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு நண்பர், இன்றைக்கி அவரும் ஊழியக்காரராக இருக்கார். அவர் பேர் மோசஸ் தினகரன். அவர் நான்லாம் ஒன்றா இருப்போம். அப்போது நாங்கள் ஒரு டீமாக சேர்ந்து என்ன பண்ணுவோம், அப்போ நாங்கள் ஜோம் பண்ணுவோம். ஆண்டவர் அப்போ எங்களெல்லாம் தொட்டுட்டார். ஜோம் பண்ணுவோம். அந்த ஜெபத்துக்கெல்லாம் எங்களுக்கு பதில் கிடைக்கும், உடனே பதில் கிடைக்கும். அப்படிலாம் இருக்குது. ஆனால் ஞானஸ்தானம் மட்டும் தான் நான் எடுக்கலை. ஜோம் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் பாருங்கள், 96 நான் ஐஏபியில் இருந்து அந்த ஹாஸ்டலில் இருந்து டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்புறம் ஸ்டெனோகிராஃபர் ஜாயின் பண்ணேன். ஆனால் அந்த கோர்ஸ் எனக்கு ஒத்து வரல. இடையிலேயே அந்த கோர்ஸுடைய வாதியாருக்கு எனக்கு கொஞ்சம் பிரச்சனை என்ன கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவார். நான் அதனால் டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒர்க்கராகவே இருந்தேன். ஒர்க்கரானா டெலிஃபோன் பூத்தில் போய், அப்போல்லாம் டெலிஃபோன் பூத் இருக்கும், இப்போ தானே செல்லு, அப்போல்லாம் பூத்து, அங்கே போய் சப்ஸ்டியூட் போவேன். ஏதாவது ஒரு பூத்தில் போய் சப்ஸ்டியூட் உட்காந்தேனாக்கா ஒரு நாளைக்கு 15 ரூபா கிடைக்கும், அல்லது 20 ரூபா கிடைக்கும். அப்போல்லாம் அது பூத்து ஓடுறத பொறுத்து இருக்குது.
அதனால் அந்த மாதிரி வருமானத்தை வச்சுக்கிட்டு மாதம் மாதம் அதே ஹாஸ்டல்லேருந்து பணம் கட்டி சாப்பிடணுன்ட்டாங்க. அங்கே பணம் கட்டி சாப்பிட்டுக்கிட்டு அங்கேருந்து எல்லா பசங்களோட நான் ஜாலியாக இருப்போம். அப்போல்லாம் எதுவுமே தெரியல. ஆனால் ஜாம் பண்ணுவோம், செய்வோம், எல்லாமே நாங்கள் பண்ணினோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியில் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஐஏபிலேயும் வந்து எனக்கு அது இல்லாதனால வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போய் நாங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து பத்தி வியாபாரம்லாம் பண்ணோம். அதுலேயே எனக்கு நிம்மதி கிடைக்கல. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ட்ரைனிங் முடிச்சுட்டு டிகிரிலாம் முடிச்சுட்டு இருக்கும்போது 96 to 2001 எங்கள் அக்கா வந்து வார்டு கவுன்சிலராக இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட கட்சியில், ஆளுங்கட்சியில். அப்போ ஆளுங்கட்சி எதுன்னு நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு தெரியும். ஆளுங்கட்சி கவுன்சிலராக இருந்தாங்க எங்கள் அக்கா. அப்போது மதுரை டிடிசி டிரான்ஸ்போர்ட்டில் அனௌன்சர் போஸ்டிங் ஒன்று காலியாக இருந்தது. அந்த போஸ்டிங் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பிளைண்டு தான் முன்னாடி இங்கே ஒர்க் பண்ணியிருந்தார். அது பிளைண்டுக்கு தான் கொடுக்கணும். அப்போ அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். அப்போ அந்த போஸ்டிங்கை நான் எப்படியாவது வாங்கிடணும். என் அக்கா வர கவுன்சிலராக இருக்காங்க, இவங்களை வச்சு எப்படியாவது வாங்கிடலாம்னு சொல்லி நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன். அப்போ இருந்த மதுரையில் கலைஞர் மகன் மூக்க அழகிரியெல்லாம் போய் பார்க்குறதுக்கெல்லாம் போனோம். போய் பார்க்குறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தோம்னா அவர் இன்ட்ரி கால் ஃபார் பண்ணால் தான் கிடைக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஆச்சரியமாக பேசினாப்புல. ஆனால் அது எப்படி நாங்கள் மூவ் பண்ணுறது, என்னென்ன வழிமுறை எங்களுக்கும் தெரியல, கூட இருந்த எங்கள் அக்காவுக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல. இது என்ன ஒரு வேதனையான விஷயம்னா, அக்கா வார்டு கவுன்சிலராக இருந்து ஆளுங்கட்சி அன்னைக்கு இவங்க கவர்மெண்ட்டில் இருக்கிறாங்க, அது இருந்துமே வந்து என்ன செய்ய முடியல, என்னால் அந்த ஜாப் வாங்க முடியல. அது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. ஏன்னா அது அக்கா வந்து ஆளுங்கட்சி கவுன்சிலராக இருக்கிறாங்க, அந்த கவர்மெண்ட் இருந்துமே நம்மளால் ஒரு ஜாப் வாங்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வேதனை எனக்கு இருந்தது. ஆனால் அதெல்லாம் ஏன் அப்படி இப்போ தான் அது புரியுது. அப்போது அன்றைக்கி அது கிடைக்கல. ரொம்ப மனசு நான் விரக்தி அடைஞ்சிருக்கேன். நிறைய ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் காணப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து இருந்தேன். அப்புறம் தான் போய் பத்தி வியாபாரம் அது இதெல்லாம் நிறையாலாம் பண்ணினோம். அப்புறம் 1998 நான் அந்த ஹாஸ்டலை விட்டு வெளியில் வந்து இன்னொரு ஹாஸ்டலில் கொஞ்ச நாள் தங்கியிருந்தேன். அப்பயும் பூத்து தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே வந்து பணம்லாம் கட்ட வேண்டியதில்லை. ஆனால் ரொம்ப மோசமான வசதி, ஒரு குளிக்கிறதுக்கு தண்ணி வசதி இருக்காது, பாத்ரூம் வசதி இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டோம் வெயில். அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது அப்போது ராம்நாடு பயணியர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்போ மதுரையில் மாப்பாளையத்தில் சென்டர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நண்பர்களின் மையம், அதாவது அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனம், ஆங்கிலிக்கன் சர்ச் திருச்சபையோட ஸ்தாபனம். அங்கே வந்து பாஸ்டர் பெண்ணுன்னு ஒருத்தர் அங்கே இருந்தார். அவர் மூலமாக அங்கே வந்து அங்கே பிளைண்டுக்கு அங்கே ஒரு லைப்ரரி ஒன்று வச்சுருந்தாங்க எங்கள் மாப்பாளையம் ரயில்வே காலனியில், மதுரையில். அப்போது அந்த ரயில்வே காலனிக்கு நாங்கள் போவோம். அங்கெல்லாம் வந்து சப்ஜெக்ட்டு மற்ற எல்லாமே இந்த ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் எல்லாம் அங்கே போய் படிப்போம். படிக்கிறதுக்கான வசதியெல்லாம் அங்கே செஞ்சு கொடுப்பாங்க. அங்கேயே போய் டேப் போட்டு, அப்போல்லாம் மர்ஃபி டேப் ரெக்கார்டர் இருக்கிறோம், டேப்பில் கேசட் போட்டு நாங்கள் அதை இது பண்ணி நாங்கள் படிப்போம். அப்படிலாம் அப்போ தான் படித்து அப்போ தான் டிகிரிலாம் இது பண்ணது. அப்போ அங்கே போயிட்டுருக்கும்போது அப்போ அடிக்கடி அங்கே போவேன். அங்கே போய் ஏதாவது புக்ஸ்லாம் நிறையா இருக்கும், பிரைல் புக்ஸு நிறையா இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து நம்ம படிப்போம், செய்வோம். அப்படி இருக்கும்போது அப்போ அந்த ஒரு டாக்டர் பயணியர் ஹாஸ்பிட்டல், ஒரு ப்ரைவேட் முஸ்லீம் ஹாஸ்பிட்டல், அந்த டாக்டருக்கும் அவர் வந்து முன்னாடி வந்து அந்த பாஸ்டர் வந்து ராம்நாட்டில் இருந்தவர்னால அந்த டாக்டர் ரொம்ப தெரியும், அவர் ஃப்ரெண்டு. அப்போ அந்த டாக்டர் யதார்த்தமாக அங்கே வந்திருக்கார். வந்து நம்ம மக்கள்லாம் பார்த்துட்டுருக்காரு. பார்வையற்ற மக்களெல்லாம் பார்த்துட்டு, இவங்களுக்கு நான் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நம்ம மக்கள்லாம் ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கிறீங்கல்ல, எங்கள் மக்கள் இந்த மாதிரி டிகிரி முடிச்சுட்டு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இந்த மாதிரிலாம் முடிச்சுட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஏன் உங்கள் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒரு ஜாப் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில மக்கள் அங்கே பேசினாங்க. அப்போது அந்த நேரத்தில் வந்து அங்கே அந்த டாக்டர் சொன்னார், சரி அப்போது உங்களில் நல்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள், பெர்ஃபார்மண்ட் ஆர்டர் நீங்கள் இங்கே சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ எங்கள் பாஸ்டர் வந்து அந்த பாஸ்டர் பெண், அவர் பேர், அவர் இப்போ இறந்துட்டார். அப்போ அவர் தான் வந்து என்னை ரெக்கமெண்ட் பண்ணார், இந்த மாதிரி முரளி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்தி சேல்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பத்தி சேல்ஸ்னால் வெயில்லையும் போய் நாங்கள் ஒரு டீமாக போய் கோயம்புத்தூர், மூணாறு, திருநெல்வேலி எல்லா பக்கம் போய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒரு சரியான வருமானம் இல்லை, இருந்தாலும் ஒரு வழி இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் எனக்கு தகவல் சொல்லி என்னை வர சொல்லி அப்புறமா அங்கே போய் ஜாயின் பண்ணேன். 98 அங்கே போய் இருந்தேன். 2001 அதாவது 31 வயசில்
எனக்கு ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. மேரேஜ்னால் பொண்ணு பார்த்தாங்க. அப்போது அவங்க வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு 10th படிச்சுக்கணும் பிள்ளை, அப்போ தான் எனக்கு நல்லாயிருக்கும், எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நான் டிமாண்ட் பண்ணுறேன் வீட்டில். அப்போ அவங்களும் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, பெண்ணு கிடைக்கல. ஆனால் 2001 ஒரு படிக்காத பொண்ணை பார்க்குறாங்க. எங்கள் பக்கத்துலேயே, கம்பம் பக்கத்துலேயே கூடலூர் அப்படிங்கிற ஏரியாவில் படிக்காத ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. பார்த்தா அந்த நேரத்தில் இவங்க ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டான். யார்? எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணியும். என்னென்னா, அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இவனுக்கு சொத்து நம்ம பங்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். இவனுக்கே நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும், இவன் பேசாமல் வீட்டோட இருக்கட்டும்னு சொல்லி எங்கள் அண்ணி ஐடியா கொடுத்து, எங்கள் அண்ணன் மனசு மாதிரி நல்லா பேசிகிட்டு இருந்தவே திடீர்னு உனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம், நீ பேசாமல் வீட்டை பிள்ளையோட பிள்ளையாகவே இருந்துரு, அந்த மாதிரி பல பிரச்சனைகளை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பயங்கரமாக பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. அப்போ என்ன சொல்கிறோம்னா, இல்லைப்பா அவனுக்கு கண்டிப்பாக ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி எங்கள் அக்கா மாமா எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எங்கள் அண்ணன் கூட சண்டை போட்டு, எங்கள் அண்ணி கூட சண்டை போட்டு, அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். நல்ல கல்யாணம்லாம் ஓரளவு கிராண்டாக தான் நடந்துச்சு. டாக்டர்ஸ்லாம் கூட கல்யாணத்துக்கு வந்தாங்க. எப்போ 2001 வந்தாங்க. அப்படி இருந்த பார்த்தா அந்த பொண்ணுக்கு எனக்கு பார்த்திங்கன்னா சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அது சுத்தமாக படிக்காத பொண்ணு. ரெண்டாவது அந்த பொண்ணுக்கு சரியாக கொஞ்சம் காதும் கேட்க மாட்டேங்குது. அந்த விஷயம் எனக்கு தெரியாது. ஒரு புரோக்கர் மூலமாக தான் எனக்கு அந்த பொண்ணு அமைஞ்சது. அந்த பொண்ணுக்கு நான் சத்தம் போட்டு பேசுகிறது, நான் பேசுகிறது அந்த பொண்ணுக்கு புரியல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ரெண்டாவது வந்து அந்த பொண்ணுக்கு வந்து என்னென்னா, வாழணும் அப்படிங்கிற ஒரு இஷ்டமே இல்லை. ஏதோ வீட்டில் கம்பல் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்படியே இருந்து எனக்கு அந்த பொண்ணுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், இதுக்கடையில் வந்து இவங்க வந்து யார், எங்கள் அண்ணனும் எங்கள் அண்ணனுடைய ஒய்ஃபும் எப்படியாவது இவனை வந்து வாழ விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட ஒன்றும் இல்லாத ஒன்று சொல்லி கொடுத்தேன். என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா, கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு நான் மறுபடியும் ராம்நாடு பயணியர் ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டேன்னா அங்கே எனக்கு தங்க வைக்கிறதுக்கு இந்த பிள்ளை தங்க வைக்கிறது வசதி இல்லை. அதனால் நான் விட்டுட்டு போயிட்டேன். அங்கே அந்த பிள்ளையை ஒன்றும் இல்லாத ஒன்றை சொல்லி கொடுத்து மனசை மாற்றி செஞ்சு பல பிரச்சனைகள்லாம் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு நாள் பயங்கரமாக சண்டை வந்து 2 மூணு அந்த பிள்ளை கோச்சு தான் போயிருக்குது. அப்புறம் நான் போய் சொல்லி கூப்பிட்டு வந்துருக்கிறேன். அவங்க அம்மா, அந்த பிள்ளைக்கு அப்பா கிடையாது, அவங்க அம்மா, அண்ணன் தம்பி 2 3 பேர், அவங்க தாய் மாமங்க 2 பேர் இருந்தாங்க. இப்படிலாம் இருந்தாங்க. இதில் என்னென்னா, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட விக்கிரக கோயிலில் போய் என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் பூசாரி, எங்கே பயணியர் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறான். அவன் சொல்கிறான், நீ இது மாதிரி எண்ணெய் நெய் எல்லாம் போட்டு விளக்கு போடணும், போட்டால் அவனுக்கு உடனே கல்யாணம் ஆகும், இந்த குறிப்பிட்ட விக்கிரக கோயிலில் சொல்லி அவன் அந்த குறிப்பிட்ட விக்கிரகத்துக்கு அவன் பெரிய பக்தன் அவன் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரியே நாங்கள் போய் ஊரில் வந்து சொல்லி எங்கள் அம்மாட்ட சொல்லி விளக்கெல்லாம் போடுறோம். போட்டு கொஞ்ச நாளே அந்த காரியமும் அமைஞ்சு, அந்த பொண்ணு அமைஞ்சு. ஆனால் அந்த வாழ்க்கை எனக்கு என்ன இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. எனக்கு நான் அந்த பொண்ணு சரியாக வாழவே இல்லை, சுருக்கமாக சொல்லணும்னா. அப்படி இருந்தோம். அப்புறம் ஒரு 6 மாதம் ஆச்சு. அந்த பொண்ணு இடையிலே போயிட்டு வர ஆரம்பிச்சிச்சு. என்னென்னா நல்லா இருக்கும். திடீர்னு அவங்க அம்மா வந்து அதாவது இந்த உலகத்தான் சொல்லுவாங்களே, வாழ்கிற பிள்ளைய தாயார் கெடுத்த மாதிரின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு போய் அவங்க பாட்டிக்கு சோமலப்பா, அவங்க தம்பிக்கு சோமலப்பா, அந்த பிள்ளையெல்லாம் அந்த பிள்ளை மேலே ஏக்கமாக இருக்காங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. போனால் அந்த பிள்ளை போய் இங்கே நடக்கிற மேட்டரை பூரா அங்கே போய் அதை இதையும் போய் சொல்லி கொடுத்து பிரச்சனையாகி பெரிய பிரச்சனையாகிட்டே இருக்கும். நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் ரொம்ப பிரச்சனை முத்திருச்சு. அந்த பிள்ளைய வந்து கூட்டே போயிடுச்சு. கூட்டு போய் பார்த்தா பெரிய பஞ்சாயத்து. நான் இருந்து இவரோட நான் வாழ முடியாது அப்படின்ட்டுருச்சு. என்னப்பா ஏமா என்ன வாழ முடியாதுன்னு கேட்கும்போது, இல்லை அவர் சொத்தெல்லாம் ஒன்று என் பேருக்கு எழுதி வைக்கணும், ஏன்னா நான் சொத்தை வந்து அவர் பேரில் விட்டோம்னு சொன்னாக்கா பூரா சொத்தை அவன் அண்ணன் பேருக்கு அவர் கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ எல்லா மக்கள்லாம் பிடிச்சாங்க, சொத்தை ஓம் பேருக்கு எழுதி வச்சா நீ அவங்க கூட இருந்து வாழ்வேங்கிறது என்ன நிச்சயம்ப்பா, அது நடக்காத காரியம்ப்பா, அப்படின்னு இருந்து வாழணும்னு அவசியமே கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்போ நான் இருந்து வாழ முடியாது அப்படின்ட்டுருச்சு. அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாகி சொசைட்டியில் வச்சு பேசி அப்போது அது வந்து பொண்ணை டைவர்ஸ் பண்ணிட்டேன்னா சமுதாயத்திலே வச்சு பேசி தாலியெல்லாம் வாங்கிட்டு, ஏன்னா இந்து முறைப்படி தான் கல்யாணம் நடந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட விக்கிரக கோயிலாம் கல்யாணமே நடந்துச்சு 2001 31 வயசில் பண்ணி 6-7 மாதம்தான், நீடிக்கலை. ரொம்ப மனசு வெறுத்து போய் வீட்டில் விரக்தியாகி உட்காந்துட்டேன். இதுக்கிடையில் என்னென்னா, எங்கள் அப்பாவும் எனக்கு சப்போர்ட் இல்லை, எங்கள் அப்பாவும் எனக்கு எதிர்ப்பாக இருக்கார், எங்கள் அண்ணனும் எனக்கு எதிர்ப்பாக இருக்கார். எங்கள் அப்பா வந்து பயங்கரமான சுயநலவாதி, காசு கொடுத்தா போதும். எங்கள் அண்ணன் ஒரு 2000 ரூபா கொடுக்கானா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவார்.
நான் அதை காட்டில் 2000 ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தேன்னா அதுக்கு அவனுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவார். இப்படி டைப் எங்கள் அப்பா. இந்த பிள்ளைய கிள்ளியும் விட்டு தொட்டியில் ஆட்டி விடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டைப் எங்கள் அப்பா. அப்படிப்பட்ட டைப்பு அவர். ஆக எந்த சப்போர்ட்டுமே இல்லை. நான் வாழ்க்கையில் ஒரு அந்தரத்தில் நிற்கிற மாதிரி நான் நிற்கிறேன். கடைசியில் அப்போ தான் அந்த பிள்ளை இருக்கும்போது தான் சொத்தெல்லாம் பகிரணும்னு சொல்லி பேச்சு வந்து பயங்கரமாக இதாகி, எங்கள் அண்ணன் வீட்டை விட்டு வெளியே போயிடணும், உங்கள் 2 பேரும் கீழே அதாவது மேலே காடு வீட்டோடையோட காடு இருக்குது, ஏலக்காடு இருக்குது கேரளாவில். அதுக்கப்புறம் தான் கீழே ஒரு இடத்துல வந்து காடு இருக்குது. அந்த காடெல்லாம் வந்து 2 பேருக்கும் நான் பகிர்ந்து விட்டுருவேன். எனக்கு வந்து நீங்கள் அவன் முரளி வந்து வீட்டில் வந்து இருக்கிற சாப்பிட எனக்கு மாதம் சாப்பாடு காசு கொடுத்தா அவன் சாப்பிடணும் அப்படின்லாம் எங்கள் அப்பா பிரச்சனை பண்ணார். அதையும் நான் பண்ணினேன். ஆனால் அப்படி இருந்தும் அந்த வாழ்க்கை எனக்கு நீடிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தேன் 2003 மறுபடியும் நான் ராம்நாடுக்கே போனேன். ராம்நாடு அந்த பயணியர் ஹாஸ்பிட்டலே போய் மறுபடியும் போய் ஜாயின் பண்ணேன். என்ன பண்ண இந்த மாதிரி வாழ்க்கை எப்படி போச்சு அப்படின்ட்டு 1 வருஷம் மறுபடியும் அங்கே போய் வேலை பார்த்தேன். 2004 பார்த்தா அங்கே எனக்கு சரியாக சம்பளம் கொடுக்க மாட்டேட்டாங்க. அங்கேயும் பல பிரச்சனைகள். அதனால் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தால் வீட்டில் எனக்கு ரொம்ப மன உளைச்சலாகவே இருக்குது. நான் சுத்தாத இடம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பொள்ளாச்சி போனேன். பொள்ளாச்சியில் போய் அங்கே ஆர்கெஸ்ட்ராவுக்கு போனேன். ஆர்கெஸ்ட்ராவில் போய் சம்பாதிப்பேன் சொல்லி போனால் அங்கேயும் நிம்மதி இல்லை. வாங்குகிற சம்பளம் எனக்கு சரியான வந்து நிலைக்கலை எனக்கு. பொள்ளாச்சியில் போய் அப்புறம் ஒரு சோப்பு கம்பெனியில் போய் கொஞ்ச நாள் வேலை பார்த்தோம். அங்கேயும் சரியாக வருமானம் இல்லை. வருமானம் இல்லைன்னா அங்கே வந்து நீங்கள் வேலை ரொம்ப ஸ்லோவாக செய்கிறீங்க அப்படிங்கிறாங்க. என்னடா பண்ணுறேன்னு பார்த்தா அந்த வேலையை விட்டுட்டு மறுபடியும் நான் ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்து பார்த்தா என்னடா அது ஒன்றுமே ஒரு இல்லாமல் இருக்குது, பேசாமல் இதான் தற்கொலை தான் வழியா ஒன்றும் தெரியலையே அப்படின்ட்டு ரொம்ப குழம்பி போயிருந்தேன். அப்போது கம்பத்தில் இப்போ இருக்கிற எம்எல்ஏ டிஎம்கே எம்எல்ஏ தான் ராமகிருஷ்ணன் சொல்லி ஒருத்தர். அவர் அங்கே ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோம் ஒன்று வச்சுருந்தார். அது வந்து ஹிந்துஸுடைய ஹோம் தான். அங்கே வந்து ஆன்மீக வழிபாடு மாதிரி அவங்க பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க, சாமிகளெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க எல்லோரும் சேர்ந்து, இவனை கொண்டு போய் அந்த ஹோமில் கொண்டு விட்டுருவோம், எங்கள் அப்பாவும் சேர்ந்து இவனை கொண்டு அந்த ஹோமில் கொண்டு விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரியே கொண்டு விட்டாங்க. 2010 கொண்டு ஹோமில் விட்டாங்க. அந்த ஹோமில் கொஞ்ச நாள் இருந்தேன். இருந்தால் அங்கேயும் சரியாக வசதி இல்லை தான், இருந்தாலும் பரவாயில்லன்னு இருந்தேன். அப்புறம் ஒரு 10 மாதம் அந்த ஹோமில் இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் அந்த ஹோமில் இருந்து நான் என் ஃப்ரெண்டு எல்லாமே, அங்கே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான். அவன் நம்ம மதுரைக்கு போவோம் அப்படிங்கமே நானும் அவனோட சேர்ந்து கிளம்பி மதுரைக்கு வந்து செட்டில் ஆகணும்னு சொல்லி மதுரைக்கு 2010 நான் மதுரைக்கு வெளியில் வந்தேன். 2010 செப்டம்பர் மாதமோ அக்டோபர் மாதமோ நான் வந்தேன் நினைக்கிறேன். அதோட மதுரைக்கு வந்தவன் தான். வந்து ஒரு முறுக்கு கம்பெனியில் வேலை பார்த்தேன். அங்கேயும் சரியான சம்பளம் இல்லை. அதுக்கப்புறமா வந்து அங்கே ஒரு வாரத்தில் 6 நாளுமே வேலை இருக்காது. 3 நாள் தான் வேலை இருக்கும். வேலைக்குன்னு கிளம்பி போவோம். ஒரு ஹாஸ்டலில் இருந்தேன். ஹாஸ்டலுக்கும் பணம் கட்டணும். திருநகரில் ஒரு ஹாஸ்டல் இருந்தேன், பிளைண்ட் ஹாஸ்டல் தான். ஹாஸ்டலுக்கும் பணம் கட்டணும், நானும் சாப்பிடணும், எல்லாம் செய்யணும். ஆனால் வருமானம் இல்லை. அதுக்கப்புறமா இங்கே நம்ம வசந்த நகர் இங்கே மதுரையில் பைக்கராவில் ஒரு பேக் கம்பெனி, அங்கே வேலைக்கு போனேன். அங்கே போய் இருக்கும்போது தான் அப்போ எனக்கு ஆண்டரை பற்றி தெரிஞ்சு, ஆண்டரை பற்றி சொல்லி எல்லாமே இருந்து நான் ஆண்டரை விட்டு நான் பின்மாறி போயிட்டேன். ரட்சிக்கப்பட அதான் ஞானஸ்தானம் எடுக்கலை. எல்லாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஜோமெல்லாம் பண்ணிக்கிட்டணும் அப்படின்லாம் சொன்னேன். ஆனால் நான் ஆண்டவரை அப்படியே விட்டு பின்மாறி போயிட்டேன். அப்போது 2012 உங்கள் ஒரு ஹாஸ்டலில் ஏதவா காலேஜ் பக்கத்தில் ஒரு ஹாஸ்டல் இருந்துச்சு, அகவெளின்னு சொல்லி ஒரு ஹாஸ்டல், பிளைண்ட் ஹாஸ்டல். அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்தேன். அந்த ஹாஸ்டலில் இருக்கும்போது தான் என்னுடைய ட்ராக் மாறிச்சு. அப்போ என்னன்னு தெரியல, திடீர்னு எனக்கு ஆண்டவரை தேடணும், ஏன் நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஆட்டோமேட்டிக் என்ன அறியாமலே வந்துச்சு. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா 2010 தான் நினைக்கிறேன், நான் ஊரில் கேரளாவில் இருக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவோட நான் இருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த கல்யாண வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு நான் வந்து வீட்டில் இருக்கும்போது அப்போல்லாம் கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கிறேன். அப்போ ஒரு அம்மா வந்து இந்த வேளாங்கண்ணிக்கு போகிறதுக்கு அவங்க வந்து ஒரு மாதிரி இந்த யாசகம் எடுத்து, நான் நேர்த்திக்கடன் வச்சுருக்கேன், எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்கன்னு சொல்லி ஒரு நோட்டீஸோடு வந்துட்டாங்க. அந்த நோட்டீஸை நான் தான் கையில் வாங்குகிறேன். வாங்கிட்டு அவங்களுக்கு ஏதோ எங்கள் வீட்டில் ஏதோ காணிக்கை கொடுத்தாங்க, வச்சுருக்காங்க. சரின்ட்டு அதுக்கடையில் பொள்ளாச்சியில் நான் முன்னாடி கொஞ்ச நாள் நான் இருந்தேன்னு சொன்ன பார்த்தேன், சௌரி சோப் கம்பெனியில். அங்கே இருக்கும்போது ஒரு சபைக்கு நான் போயிட்டு இருந்தேன். ஒரு ஆவிக்குரிய சபை தான். ஒரு ஐயா, வயசான ஐயா,
கொஞ்சம் ஆத்மாக்களை வச்சு விசுவாசிகளை வச்சு ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் அங்கே குணசேகர்னு ஒரு பாஸ்டர் இருந்தார், அவருடைய மருமகன் தான். அந்த சபைக்கு நான் போயிட்டுருந்தேன், அங்கே ஒரு ஹாஸ்டலில் இருந்தேன். அப்போ போகும்போது அவங்கெல்லாம் ஞானஸ்நானங்கள்லாம் சொன்னாங்க, சரின்ட்டு நான் சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே விட்டு வெளியில் வந்துட்டோமா, வீட்டில் அதுக்கு முன்னாடி படுத்துக்கும்போது நைட்டில் அந்த சர்ச்சுக்கு ஆராதனைக்கு போகிற மாதிரி, அந்த ஐயா ஆராதிக்கிற மாதிரி, பாட்டு பாடுற மாதிரிலாம் சொப்பனம் வரும். நான் அதெல்லாம் கண்டுக்கலை, சரி ஏதோ வருது அப்படின்ட்டு விட்டுட்டேன். அப்போ அந்த அம்மா இதுக்கிடையில் அந்த வேளாங்கண்ணிக்கு போகிற அம்மா வந்து நோட்டீஸ் கொடுத்து காணிக்கெல்லாம் வாங்கிட்டு போச்சா, அன்றைக்கி நைட்டு நான் என்ன பண்ணுறேன், என்ன அறியாமலே உட்காந்து வீட்டில் உட்காந்து எங்கள் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே என்னப்பா என் வாழ்க்கை எப்படி இருக்குது, என்ன செய்யும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ரொம்ப மன வெறுத்து எந்தையோ சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். அன்றைக்கி நைட்டு எனக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. எப்படி தரிசனத்தை கொடுக்குறாருன்னா, எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாருமே, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், எங்கள் சின்னம்மா, பெரியம்மா எல்லோரும் சேர்ந்து என்னையும் தான் சேர்த்து ஏதோ ஒரு விக்கிரக கோயிலுக்கு நாங்கள் போயிருக்க மாதிரி இருக்குது. போனால் பயங்கரமாக கொட்டு சத்தம் கேட்குது, மேலே சத்தம் கேட்குது, பிபி சத்தம் கேட்குது. இவங்க என்னமோ தேங்காய் பழமாக அந்த உடச்சி அந்த அபிஷேகம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி எல்லாம் உடச்சி என்னமோ பண்ணுறாங்க. எல்லோரும் கும்பலாக நிற்கிறாங்க, கே 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 கேன்னு இருக்குது. நானும் அங்கே நிற்கிறேன். அப்படி நின்றுட்டு இருக்க டயத்தில் ஒருத்தர் என்னை மட்டும் தனியாக கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் என்கிட்ட பேசினாலும் எனக்கு கூட ஞாபகம் இல்லை. என்னை தனியாக கூப்பிட்டு போய், தனியானா ஒத்தையில் யாருமே இல்லாத இடத்துக்கு என்னை கூப்பிட்டு போயிட்டார். பிரித்து எடுத்து என்னை கூப்பிட்டு போயிட்டார். கூப்பிட்டு போய் எனக்கு கையில் தோசை மாதிரி எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்தா அப்பம் அவர் கொடுக்குறாரு. அதை நான் சாப்பிட்றேன். அப்படியே தேனு மாதிரி இருக்குது, பணியாரம் மாதிரி. அந்த சொப்பனத்திலேயே அப்படியே வாயில் நான் எச்சியை ஒழுக விடுறேன். எச்சியை ஒழுக விட்டு நான் முழித்தேன். அப்படி ஒரு தரிசனம் எனக்கு. அப்பம் கொடுக்குறாரு. ஆனால் அப்போயே இந்த மரமண்டைக்கு உரைக்கல, ஆண்டவர் என்னை தொட்டுட்டார், ஆண்டவர் என்னை வந்து பிரித்து எடுத்துட்டார் அப்படின்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் விட்டுட்டு அப்புறம் இருக்கும்போது தான் அதுக்கப்புறம் தான் நடந்தது. என்னைய அனாதை ஆசிரமத்தில் கொண்டு சேர்க்கணும்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா முதல் கொண்டு பேசி என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. அங்கே இருந்தேன் நான் ஒரு 10 மாதம் அங்கே இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டு மூலமாக மதுரைக்கு வந்தேன். மதுரையில் வந்து 2010-11 இங்கே முறுக்கு கம்பெனியில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். அங்கேயே நிம்மதியில் ஹாஸ்டலில் இருந்தேன். அங்கேயே சரியாக சாப்பாடு இல்லை, சமையலுக்கு ஆள் இல்லைன்ட்டாங்க. வெளியில் சாப்பிட்டுங்க, இல்லாட்டி ஏதாவது பண்ணிக்கங்க, இருந்துங்க, குளிச்சுங்க, ஆனால் சாப்பாடு மட்டும் உங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டாங்க ஹாஸ்டலில். சாப்பிட்டும் சாப்பிடாமலும் குடிச்சும் குடியாமலும் இருந்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா பேகு கம்பெனின்னு ஒரு கம்பெனி, பேகு உற்பத்தி பண்ணுறது அந்த கம்பெனி மதுரையில் வசந்த நகர் பக்கத்தில் பைக்கரான்னு ஒரு கம்பெனி இடத்துல இருக்குது. அந்த பைக்கராவில் நாங்கள் ஒரு டீமாக போய் வாங்கடா போய் வேலை கேட்போம்னு சொல்லி போய் வேலை கேட்குறோம். அவங்களும் வேலைக்கு ஒத்துக்கிட்டு எத்தனை மணிக்கு வர முடியும்லாம் கேட்டு வரலாம் கேட்டு போயிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணோம். அங்கே எவ்வளோ சம்பளம், ஒரு நாளைக்கு 70 ரூபா சம்பளம். நான் சொல்கிறது எப்போ 2011 2012 70 ரூபா சம்பளம். அந்த 70 ரூபா சம்பளத்தை வாங்கி வச்சுக்கிட்டு நான் மாதம் ஹாஸ்டலுக்கும் ஃபீஸ் கட்டணும், என் செலவை நான் பார்த்துக்கணும், எல்லாமே நான் செய்யணும். வேறு வழி இல்லை, இருந்து பார்த்தோம். பார்க்கும்போது தான் அப்போ தான் அந்த திருநகர் ஹாஸ்டலை விட்டு வெளியில் வந்துட்டேன். திருநகரில் இருந்தேன். அப்போ திருநகர் ஹாஸ்டல் விட்டு வெளியில் வந்து அகவெளிங்கிற ஒரு ஹாஸ்டலுக்கு நான் வந்து அங்கே இருந்தேன். அங்கே இருக்கும்போது தான் ஒரு பையன் ஒரு நாள் என்கிட்ட ஒரு பையன் யதார்த்தமாக என்கிட்ட ஃபோன் பண்ணான். அவன் இதெல்லாம் ஜெபிக்கிற பையன். அப்போ பண்ணும்போது என்ன அறியாமலே நான் அவனுக்கு சத்தியத்தை சொல்கிறேன், டே இப்படி இருக்கடா, செய்யணும்டா, ஆண்டவர் தேடுங்கடா அப்படிங்கும்போது அதை பக்கத்துலேருந்து கேட்டது, வேணா உங்களுக்கு ஆண்டவர் பற்றி தான் தெரியுமானே, நானும் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேனே. எப்படா ஏற்றுக்கிட்டேன், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வசனத்தை படித்தேனே ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு. அப்படியாடா, நான் மொத்தம் வெளிப்படுத்தின விசேஷம் அந்த புக்கை நான் படித்ததே கிடையாது. ஆனால் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். எப்படின்னா, நான் ராம்நாடு பயணியர் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது மிஷன் டு தி பிளைண்ட்லேருந்து எனக்கு நிறையா பைபிள் புக்ஸ்லாம் அனுப்புவாங்க. ஆனால் அந்த புக்ஸ்லாம் நான் சரியாக படிக்க மாட்டேன். அப்போவே என்னை ஆண்டவர் தேடி வந்தார். அந்த ஆட்கள் மூலம் என்னை தேடி வந்துகிட்டே தான் இருந்தார். நான் அதை அலட்சியம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் பாருங்கள், என்னை உடைச்சி உருவாக்கி 2012 என்னை ஒன்றுமே இல்லாமாக்கி அப்பா, அண்ணன், அண்ணி எல்லாருடைய ஆதரவை என்னை இழக்க வச்சு நான் நீ என்னுடைய பிள்ளைடா, நீ என்னென்ன தான் தேடணும்னு சொல்லி ஆண்டவர் என்னை தேட வச்சார். அப்போ 2012 அந்த அகவெளி ஹாஸ்டலில் இருக்கும்போது தான் மறுபடியும் ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நான் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு பைபிள் கிடச்சி அந்த பைபிள் எடுத்து வாசிக்கிட்டே இருப்பேன். இப்படியே கம்பெனிக்கு போகும்போது தான் எனக்கு திடீர்னு ஒரு வாழ்க்கை மிஷன் டு தி பிளைண்ட் ஸ்தாபனத்தின் மூலமாக மதுரை கோஆர்டினேட்டர் இங்கே மனோபாலன் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். இங்கே அவர் தான், இல்லைங்கய்யா உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்ப்போம், உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குய்யா, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு. என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாய்யா இருக்குங்கய்யா,
தைரியமாக நான் சொல்கிறேங்க, நீ கண்டிப்பாக அந்த பொண்ணு உங்களுக்கு ஒத்தோ, நீ கல்யாணம் பண்ணிக்கங்கிறாரு. அவரே எனக்கு அதிகமாக பழக்கம் இல்லை, ஆனால் சொல்கிறார் அவர். சரிங்க போய் பார்ப்போம் அப்படின்னு. இதெல்லாம் எப்போ நடக்குது? நான் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் தான் நடக்குது. அப்போது ஆண்டவர் என்னை வந்து தாயின் கருவிலேயே முன்குறிச்சதுனால, உனக்கு அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி இந்த உறவெல்லாம் நிரந்தரம் இல்லைடா. ஏன்னா அந்த சொப்பனங்கரை பார்த்தீங்க, அந்த அப்பம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அப்போவே என்னை பிரித்து எடுத்துட்டார். ஏன்னா எல்லோரும் விக்கிரக கோயிலில் இருக்காங்க, அந்த விக்கிரக கோயிலில் நானும் இருக்கிறேன். என்னை மட்டும் தனியாக கூட்டு போய் ஒரு தனியான ஒரு இடத்துல வச்சு எனக்கு அப்பம் கொடுக்குறாருன்னா அப்போ என்ன அர்த்தம்? அந்த சொப்பனத்தில் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். கூட்டு போய் அப்போது அந்த பொண்ணை பார்க்கணும்னு சொல்லி போகும்போது தான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் முதல்ல போய் அந்த பொண்ணை போய் இவங்களை போய் நான் போய் பார்க்குறேன். அந்த மனவாளன் தான் என்னை கூட்டு போகிறார். போனால் திடீர்னு எதுவுமே சொல்லாமல் கூட்டு போயிட்டார். தாடி மீசையமாக போகிறேன் அன்றைக்கி. அந்த மூஞ்சியவே அவங்க எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. யார் இவங்க அண்ணன் மைங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அப்போல்லாம் அவங்க மீனாட்சிபுரத்தில் குடியிருக்காங்க. போய் பார்த்து தான் அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்புறமா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னா எனக்கு கல்யாணமும் இவங்களை கல்யாணம் பண்ணி சொல்லி கல்யாணமாக மிஷனரி பிளைண்ட் ஸ்தாபனத்து மூலமாக ஃபிக்ஸ் ஆச்சு. அவர் தான் நிறையா ஸ்பான்சரை பிடிச்சி நிறையா ஸ்பான்சர்லாம் வாங்கி ஆகஸ்ட் 23 கல்யாணம் பண்ணி வச்சார். அதுக்கு முன்னாடி நான் ஞானஸ்நானம் எடுக்கணுமே. ஜூலை மாதத்தில் ஆகஸ்ட் 23 கல்யாணம், ஜூலை மாதம் 5ஆம் தேதி கன்னிவாடியில் ஒரு சிஎஸ்ஐ திருச்சபையெல்லாம் கூட்டு போய் எனக்கு அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லி முழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அந்த முழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, நான் எப்போவுமே அந்த தினகரனையா ஒரு பாட்டு போய் பாடிக்கிட்டே இருப்பேன். ரட்சிக்கப்படாதுக்கு முன்னாடியே நான் பாடுவேன். அந்த பாட்டை அப்போ நான் பாடுறேன். என்ன பாட்டுன்னா, அந்த மைக்கில் என்னை பாட்டு பாட சொல்கிறாங்க அந்த சர்வீஸில், அப்போ தான் பாடுறேன். உம்மையன்றி வேறு கதி ஒருவரில்லையே சுவாமி, தம்மையே பலியாயின்ற மண்ணுயிர் ரட்சகரே. உம்மையன்றி வேறு கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாயின்ற மண்ணுயிர் ரட்சகரே. அன்னை தந்தை ஊற்றார் சுற்றார் யாரும் உதவுவாரோ, அதிசய மனுவேலா ஆசையன் இயேசு சுவாமி. அந்த பாட்டை ரொம்ப அப்படியே உணர்ந்து நான் பாடினேன். அங்கே இருக்கவங்க எல்லாமே என்னை கவனிச்சாங்க. அந்த பாட்டை ரொம்ப பாடும்போது எனக்கு அப்படியே கண்ணீர் வந்துச்சு. அந்த ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த ஞானஸ்தானம் எடுக்கும்போது சர்ச்சில் சர்வீஸில் அந்த பாட்டை நான் பாடுறேன். பாடிட்டு தான் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. அப்புறம் வந்தேன் எங்கள் அம்மாவிட்ட. அப்புறம் சொன்னேன், இந்த மாதிரி ஞானஸ்தானம் எடுத்துகிட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி சொன்னேன். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா நான் முஸ்லீமெல்லாம் கூட மாறினேன். எங்கள் அம்மா எப்படியாவது மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுன்னு சொல்லி, நீ முஸ்லீமாக வேணா மாறிக்கன்னு சொல்லி யாரோ தகவல் சொல்லி அதுக்கெல்லாம் முஸ்லீமெல்லாம் மாறுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி என் பேரெல்லாம் கூட மாற்றிட்டாங்க. அந்த முஸ்லீம் பேரை கூட என் பேரெலாம் கூட மாற்றிட்டாங்க. எப்படி ஆண்டரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி பேரெல்லாம் மாற்றி அப்போல்லாம் நான் ஹாஸ்டலில் இருக்கேன். ஒரு குல்லாலாம் என் கையில் கொடுத்தாங்க. ஆனால் பாருங்கள், அந்த குல்லா கொடுத்தாங்க, அந்த குல்லா எப்படி காணாமல் போச்சு எனக்கே தெரியல. ஆண்டவர் அனுமதிக்கலை பார்த்துங்க. அந்த குல்லா எப்படியோ தொலைஞ்சு போச்சு. அப்போ ஆண்டோடைய பிள்ளையாக நான் மாறணுங்கிறது ஆண்டோடைய சித்தம். அதுக்கப்புறம் தான் நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கை மாறிச்சு. இவங்களை ஆண்டோடைய பிரதான கிருபையினால் நான் போய் பொண்ணு கேட்டு போகும்போது எனக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா கல்யாணம் பண்ணி நம்ம வாழ்க்கை நடத்தக்கூடிய அளவுக்கு எந்த தகுதியுமே என்கிட்ட எனக்கு குறைஞ்ச வருமானத்தில் வச்சு நான் என்னத்தை வாழ்க்கை நடத்த போகிறோம் அப்படின்னு நான் பொண்ணை பார்த்துட்டு போயிட்டேன். ஆனால் இவங்க என்னை விடலை. ஏன்னா இவங்களுக்கு ஆண்டவர் பேசி இவங்க என் மிஸ்ஸஸ்ஸு ஃபோன் பண்ணி என்ன நீங்கள் சொல்லிட்டீங்க, பார்த்துட்டீங்க, பேசாமல் போயிட்டீங்க, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது அப்போ நான் சொன்னேன், அம்மா உன்னை கல்யாணம் பண்ணி உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்குற தகுதி எனக்கு இல்லைம்மா, என்கிட்ட எந்த வருமானமே கிடையாது, என்னம்மா சொல்கிற அப்படிங்க. இல்லை, ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு, நீங்கள் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி ஆகணும், நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன்னா நானும் வாழ்க்கையை ரொம்ப நொந்து போனவ தான் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை என்கிட்ட சொல்கிறாங்க. நானும் என் வாழ்க்கையை அவங்க பற்றி சொல்கிறேன். அப்புறம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஃபோனில் பேசினோம். அதுக்கப்புறமா இவங்க வீட்டில் சொல்லும்போது நிறைய எதிர்ப்புகள் வந்ததுன்னா இவங்க அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி நான் பொண்ணு பார்த்து போவோமா, இப்போ உங்களை பொண்ணு பார்த்து போவோமே, நீயும் குருடேன், உன் தம்பியும் குருடேன், நீயும் குருடி, நான் 3 வச்சு நான் மேய்க்க முடியுமா, பேசாமல் அந்த பையனை வேணான்னு சொல்லி நான் பார்க்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த மனோபாலங்கள் சொல்லிட்டார். உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாருமா, உங்கள் பொண்ணு பார்க்க வர்றாருன்னு சொல்லவுமே அவர் சொல்லிட்டார். அவங்க சொல்லிட்டாங்க, எங்கள் அத்தை அப்படி சொல்லிடு அப்படின்ட்டு அவங்க சொல்லவே இவங்க அழுது ஜோம் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே காலைல வெள்ளம் இருந்துச்சு, அதிகாலை இருந்துச்சு, அழுது ஆண்டோட ஜோம் பண்ணும்போது யதார்த்தமாக பிளஸ்ஸிங் டிவி ஆன் பண்ணியிருக்காங்க. என்ன வார்த்தை வந்துச்சுன்னு தெரியாது. பெற்றுக்கொள் மகளே அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் வந்திருக்குது. அந்த வார்த்தையை அவங்க கெட்டியாக பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு யாருக்கும் கேட்கல, அண்ணே
எங்கள் அப்பா அம்மா எனக்கு எல்லாம் கிடையாது, நான் ஒரு அனாதை. எங்கள் சர்ச்சு விசுவாசிகள், எங்கள் ஊழியக்காரங்க இவங்க தான் எனக்கு சொந்த பந்தம். நீங்கள் நேராக அவரை கூப்பிட்டு எங்கள் சர்ச்சுக்கு வந்துடுங்க அப்படின்ட்டாங்க. 2012 அப்போ தான் நான் ரட்சிக்கப்பட்டது. அன்றைக்கி ரட்சிக்கப்பட்டேன். நான் ஜெபம் பண்ண நிமித்தமாக ஆண்டவர் என்னை ரட்சிப்புக்குள் நடத்த விட்டாமல் அப்போவே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்தாரு. ஒரு கிறிஸ்தவ கல்யாணம் எங்கள் பெதஸ்தா ஐபிசி சர்ச்சுக்கு நான் அப்புறம் தான் வந்தேன். வந்து அங்கே ஒரு மாதமாக, அதாவது அந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே ஒரு மாதம் எங்கள் அத்தை வீட்டில் வந்து நான் பேக் கம்மியில் வேலை பார்த்துக்கிட்டு இங்கே நான் தங்கியிருந்தேன். ஒரு மாதம் எங்கள் மாமியார் வீட்டில் இருந்து சாப்பிட்டேன். எங்கள் அத்தை எனக்கு சாப்பாடு போட்டாங்க. சர்ச்சில் தங்கியிருந்துட்டு நான் சர்ச்சுக்கு போகிறேன். அப்போவே என்னை கூப்பிட்டு என்னை பாடல்கள்லாம் என்னை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டோடைய பாடல்கள்லாம் பாட ஆரம்பித்தேன். அப்புறம் ஆராதனைக்கெல்லாம் என்னை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இருந்து அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 23 எனக்கு எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. இந்த கல்யாணத்தில் ஒரு பெரிய விஷயம்னா என் மனைவி ஜெபம் பண்ணாங்களாம், ஆண்டவரே கல்யாணத்துக்கு எல்லாம் என்கிட்ட வந்திருக்காங்கப்பா, நான் நீங்கள் எனக்கு இறங்கி வந்து என்னை ஆசீர்வதிக்கணும்னு கேட்கும்போது ஆண்டவர் வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டு பரத்துலேருந்து எங்கள் கையை பிடிச்சி கொடுக்கும்போது, நாங்கள் 2 பேரும் கையை பிடிக்கும்போது பரத்துலேருந்து இறங்கி வந்து ஆண்டவரே ஆசீர்வாதம் கொடுத்தாரு. கர்த்தர் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு இதை எங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்து மேன்மைப்படுத்தினார். கல்யாணத்துக்குலாம் பயங்கரமான எதிர்ப்பு. என் மச்சனை வீட்டில் இந்த பிள்ளைக்கு நேராக மூத்த ஒரு அண்ணன், அவர்கிட்ட நான் போய் இந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லுமா என்னை சரியாக என்கிட்ட மூஞ்சி கொடுத்துட்டு பேசலை. அவங்க தங்கச்சியில் போய் சொல்லியிருக்காரு, என்னம்மா பேக்கம்மையில் வேலை பார்க்குறாராம், 70 ரூபா சம்பளம் வாங்குறாராம், நீ கல்யாணம் பண்ணுறா இருந்தால் நீ ஒரு வேளை சாப்பாட்டுக்கு என்கிட்ட வரக்கூடாது, ஒரு வேளை கஞ்சிக்கு என்கிட்ட வரக்கூடாது, 10 ரூபா காசு கேட்டு என்கிட்ட வரக்கூடாது, 2 பேரும் எப்படி வாழணுமோ வாழ்ந்துங்க, வாழ முடிஞ்சால் வாழுங்க, இல்லாட்டி நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்களே முடிச்சுக்குங்க, என்னம்மா சம்மதிக்கிறேன் கேட்கும்போது, இல்லை நான் வாழ்ந்துருவோம், எப்படி நாங்கள் வாழ்ந்துருவோம்னு சொல்லி அவங்க வந்து உறுதி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்து கல்யாணம் முடித்து கையை பிடிச்சி கொடுத்ததுக்கப்புறம் கூட என்னை பார்த்தா எதிரி மாதிரியே பார்ப்பேன் ரொம்ப நாளாக இவங்க அண்ணன். அப்படிலாம் பிரச்சனைகள் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் கல்யாணம் நடந்துச்சு. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு தெரியல எங்கள் அம்மா தான் வந்து என்னை கல்யாணம் பண்ணி வச்சது. எங்கள் அப்பாவுக்கோ எங்கள் அண்ணனுக்கோ யாருக்குமே சொல்லலை. ஏன்னா சொன்னால் அவங்க தடுத்துருவாங்க அப்படின்ட்டு சொல்லாமல் பெதஸ்தா ஐபிசி சர்ச்சில் வந்து ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் அந்த கல்யாணம் நடந்தது. ஆண்டவருடைய பிரதான கிருபையினால் அந்த கல்யாணம் 2012 நடந்ததுலேருந்து ஆண்டவர் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நடத்த ஆரம்பிச்சார். அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இதை காட்டி ஒரு சின்ன ஒரு வாடகை வீட்டில் ஆரம்பத்தில் நாங்கள் இருந்தோம். அப்போல்லாம் பார்த்தா கையில் காசு இருக்காது. என் மனைவி நான் பேக் கம்பெனிக்கு போயிடுவேன், ₹1 கையில் வச்சுக்கிட்டு மத்தியானம் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க, நான் அங்கே உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்ருப்பேன். அப்போது அவங்க கதவை பூட்டிட்டு ஜெபம் பண்ணும்போது ஒரு கரம் வந்து அப்படியே அவங்களுக்கு தட்டி கொடுக்குற மாதிரி இருக்குமா. அப்படி தட்டி கொடுத்து அவங்க அடுத்த நிமிஷமே அன்றைக்கி சாயந்தரமே யாராவது ஆண்டவர் அனுப்பி ஒரு ஊழியக்காரனை யாராவது அனுப்பி அன்றைக்கி தேவையான காணிக்கையில் ஆண்டவர் கொடுக்க வைப்பார். அப்படிலாம் ஆண்டவர் அனுப்புறார். எங்களுக்கு ஒரு மீன் வேணும்னு ஆசைப்பட்டு கேட்டோம்னா உடனே மீன் கிடைக்கும். ஒரு மட்டன் வேணும்னு ஆசைப்பட்டு கேட்டோம்னா ஒரு மட்டன் கிடைக்கும். இப்படிலாம் கிடச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையை நடத்தினாங்க. எங்கள் அம்மா கூட இருந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாம் பண்ணி எனக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் எங்களை படிப்படியாக உயர்த்த ஆரம்பித்தார். யார் எங்களை வேண்டான்னு வெறுத்தாங்களோ, யார் எங்களை பார்த்து ஏளனமாக பேசுனாங்களோ, இன்றைக்கி அவங்க மத்தியில் ஆண்டவர் எங்களை பார்த்து எங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு, இன்றைக்கி அவங்களே வந்து எங்களை கூப்பிட்டு பேசக்கூடிய அளவுக்கு கர்த்தர் எங்களை 2 பேர்த்தையுமே ஒரு சாட்சியாக நிறுத்திக்கிறாரு. இது மட்டும் இல்லை, நான் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை நான் கடைசியில் வந்து பார்க்குறதுக்கு எனக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. எங்கள் அண்ணையை வச்சு பார்க்க மாட்டேன்ட்டாங்க, எங்கள் அண்ணியை வச்சு பார்க்க மாட்டேன்ட்டாங்க. கடைசி காலத்தில் எங்கள் அம்மா என்கிட்ட தான் இருந்தாங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இவன் கல்யாணம்டா பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் என் வீட்டுக்கார அம்மாவுக்கு எதிராக செய்வனை வச்சாங்க. எப்படி செய்வனை வச்சாங்கன்னா, நானும் என்னுடைய மனைவியை நான் வெளியில் போகும்போது தலையில் ஆக்சிடெண்ட் ஆகி நாங்கள் சாகணும் அப்படின்னு சொல்லி செய்வனை வச்சாங்க. அது பலிக்குமா? ஆண்டோடைய பிள்ளைங்களாக இருக்கமே நாங்கள். அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த செய்வனை வச்ச அடுத்த வருஷமே எங்கள் அண்ணன் மறைச்சி போயிட்டான். இப்படி தான் ஆண்டவர் நடத்தினார். நான் கல்யாணம் 2012 கல்யாணம், 2014 எங்கள் அப்பா மறிக்கிறாரு. எங்கள் அப்பா சூசைட் பண்ணி மறிக்கிறாரு. அவருக்கெல்லாம் சத்தியத்தை சொன்னேன், அவர் ஏற்றுக்கலை. அவர் நிறையா கடன் பட்டு இந்த மாதிரி சொன்ன லேடிஸில் வீக் ஆகி சொத்துக்களெல்லாம் பல பிரச்சனைகள்லாம் பண்ணி கோல்மால் பண்ணிட்டார். அதெல்லாம் தாங்க முடியாமல் நம்ம அசிங்கப்பட்டோமேன்னு சொல்லிட்டு அவர் பாய்சன் சாப்பிட்டு இறந்துட்டார். அப்புறம் 2017 தான் எங்கள் அம்மா இறந்தாங்க. எங்கள் அம்மா என்கிட்ட தான் வந்து இறந்தாங்க. எங்கள் அம்மாவை நான் மகிமையை அவங்களுக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து கிறிஸ்தவ முறைப்படி அவங்கள நம்ம அடக்கம் பண்ணோம். இப்படி ஆண்டவர் நடத்தினார். அப்புறமா ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை உயர்த்தினார். 2012 கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் பேக் கம்பெனிக்கு போனேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சார். எப்படின்னா, முதல்ல எனக்கு வசனம் வருது, எப்படி அசைக்கிறாரு, ஆண்டவர் கூப்பிட்றாரு, நீ என் தாசன், நான் என்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ நான் அதை அலட்சியம் பண்ணேன். அப்போ இவங்க சொல்கிறாங்க, எப்பா உங்களை ஊழியத்துக்காக தான்ப்பா கல்யாணம் பண்ணேன், உங்களை ஊழியத்துக்கு தான்ப்பா கூப்பிட்றாரு ஆண்டவர்னு சொல்கிறாங்க. நான் கேட்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு வாக்குத்தத்தம் எப்படி வருது, நீ என் தாசன் நான் உண்மையில் மகிமை அடைகிறேன்னு வருது. அதையும் நான் அலட்சியம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் தீர்க்கமும் தெளிவுமா ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பேசினார்.
நானே சொன்னேன், நானே அவனை அழைத்தேன், நானே அவனுடைய வழியை வாய்க்க பண்ணுவேன், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லி தீர்க்கமும் தெளிவுமாக பேசுனதுக்கப்புறம் தான் அது எங்கள் சபைக்கு வந்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் நமக்கு வந்த வாக்குத்தத்தம் சொல்லி என் வீட்டுக்காரமாக சொல்லுது, ஆமாம் உண்மைதான்ப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு வந்தோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இன்றைக்கி நாங்கள் சார்ந்திருக்கிற அந்த பெதஸ்தா ஐபிசி சபையில் நானும் என்னுடைய மனைவியாகிய திருமதி ராணி கிறிஸ்டோபர் அங்கே போயிட்டுருக்குறோம். நான் அங்கே உடன் ஊழியராக நான் இருந்து அங்கே ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன். வெளியிலையும் போய் நான் எவாஞ்சலிஸ்டாக இருந்து நான் பார்த்துட்ருக்கிறேன். இன்றைக்கி எனக்கு சபை காலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு சபை ஆரம்பிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நாங்கள் ஒரு சபை ஊழியத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறது கர்த்தருக்கு சித்தமானால் எங்களுடைய அழைப்பை உணர்ந்து நாங்கள் சபை தொடங்குறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு கிரியை செய்யணும். தொடர்ந்து எங்கள் ஊழியத்துக்காக எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஆனால் பாருங்கள், பிறவிலே நான் வந்து பார்வை இல்லாமல் பிறந்தாலும் கூட எனக்கு அது ஒரு பெரிய குறையாக தெரியல. ஏன்னா ஆண்டவர் எனக்கு எல்லா வகையிலுமே வந்து எனக்கு ஒளியாக இருக்கிறார். என்னுடைய சொந்த பந்தங்கள் கைவிட்டாங்க, எங்கள் அண்ணி என்னை கைவிட்டுட்டாங்க. இன்றைக்கி அவங்களாம் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு என்னை ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறாரு. இன்றைக்கும் பார்த்து என்றைக்கு நான் வந்து ஆண்டவருக்குள்ளே வந்து நான் ரட்சிக்கப்பட்டு நான் ஏற்றுக்கொண்டனோ, என் மனைவியை ஏற்றுக்கொண்டோமோ, அன்னையில் இன்றைக்கு வரைக்கும் 10 பைசா கடன் இல்லாமல் எங்களை ஆண்டவர் நடத்துகிறார். எங்களை தான் மற்றவங்களுக்கு கொடுக்க வைக்கிறாரே தவிர நாங்கள் போய் யார்ட்டையுமே என்ன செய்யலை, 10 பைசா யார்ட்டையுமே கையேந்தி நிற்கிற அளவுக்கு ஆண்டவர் எங்களை வைக்கலை. எப்போவுமே ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் துதிக்கிறோம், ஆண்டவர் சமூகத்தில் முடிவுகளுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், தேவ பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். கர்த்தர் எங்களை நடத்திட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. கர்த்தர் எங்களுக்கு சபை தொடங்குவதற்கு நல்ல ஒரு ஊழியத்தின் எல்லையை கர்த்தர் எங்களுக்கு காண்பிக்கணும். ஏன்னா நாங்கள் 2 பேருமே பார்வையில்லாதவங்களாக இருக்கிறோம். நல்ல உதவி செய்யக்கூடிய நபர்களை கர்த்தர் எங்களுக்கு எழுப்பி தரணும். இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க. அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, பார்வை உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, பார்வையற்றவங்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி நம்மளை வந்து மற்றவங்க வெறுத்து ஒதுக்கிறாங்களா, நம்ம இயலாமையை பார்த்து ஒருத்தவங்க ஒதுக்குறாங்களா, நம்ம சொந்த பந்தங்கள் ஒதுக்கலாம், ஏன் பெற்றவங்களே ஒதுக்கலாம். இப்போ பாருங்கள், பெற்ற தாய் தகப்பனே வந்து எனக்கு துரோகம் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சொத்துக்கெல்லாம் வந்து எங்கள் அம்மா எங்கள் அண்ணனுக்கு எல்லாம் எழுதி கொடுக்க சொல்லிடுச்சு. பூரா வந்து என்னை ஏமாற்றி என்னை எழுதி வாங்கிட்டாங்க. இன்றைக்கி நான் வந்து நிராகதியாக நான் நிற்கிறேன். ஆனாலும் கர்த்தர் என்னை கைவிடலை, கர்த்தர் என்னையை நடத்திட்டு இருக்கிறாரு. அதனால் நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் நடத்துவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. நிச்சயமாக நான் ஆணைத்தனமாக சொல்லுவேன். ஒருவேளை நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் நான் இதுவரைக்கும் இருந்திருந்தேன்னா நான் உயிரோடு இருப்பேனாங்கிறது என்னால் சொல்ல முடியாது. இன்றைக்கி நான் உயிரோடு நான் ஜீவனோடு இருக்கேன்னு சொன்னால் எல்லாமே கர்த்தருடைய கிருபை. ஆனால் ஒன்று மட்டும் எல்லாம் தெரியும், ஆரம்பத்திலேருந்து இதுவரைக்கும் என்னை கர்த்தர் தான் என்னை நடத்தி வந்திருக்கிறார். அது மட்டும் நான் உறுதியாக நான் சொல்ல முடியும். அது எனக்கு அப்போ எனக்கு தெரியல. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் தான் எனக்கு ஒவ்வொரு காரியத்திலும் என்னை வந்து சிட்சித்து, என்னை புடமிட்டு, எனக்கு நல்ல ஆசிரியர்களை கொடுத்து, நல்ல அருமையான நண்பர்களை கொடுத்து, இப்படிப்பட்ட நல்ல ஊழியக்காரர்களை கொடுத்து கர்த்தர் என்னை அற்புதமாய் அதிசயமாக நடத்தி வர்றாரு. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் அதுக்கப்புறம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நானும் என்னுடைய மனைவியும் எங்கள் பாஸ்டருடைய ஆலோசனையின் பேர், பெதஸ்தா ஐபிசி திருச்சபையினுடைய பாஸ்டர் விக்டர் ஜோசப் ஐயாவுடைய ஆலோசனை பேரில் நாங்கள் 2 பேருமே பைபிள் காலேஜ் படித்தோம். 2 பேருமே நாங்கள் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு நானும், அதாவது முரளி கிறிஸ்டோஃபர் ஆகிய நான், என்னுடைய பேர் வந்து விகே முரளி என்ற கிறிஸ்டோஃபர், என்னுடைய முரளி கிறிஸ்டோஃபர் ஆகிய நானும் என்னுடைய மனைவி திருமதி ராணி கிறிஸ்டோஃபரும் 2 பேருமே நாங்கள் இணைந்து இன்றைக்கி ஆண்டோடைய ஊழியத்தை நாங்கள் செஞ்சுட்ருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் எல்லாமே அவருடைய கிருபை. தொடர்ந்து எங்கள் ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. நாங்களும் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். என்னை மாதிரி பார்வையற்ற சகோதர சகோதரிகள்லாம் தயவுசெய்து சோர்ந்து போகாதீங்க. அதனால் நீங்கள் வந்து நம்ம பெற்றோர்கள் யார் நம்மளை கைவிட்டாங்கன்னு நீங்கள் தயவுசெய்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் வந்து கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் தான் மெய்யான தேவன். அவர் நமக்காகவும் நம்ம என்ன பண்ணியிருக்காரு, ரத்தம் சிந்திருக்கிறாரு, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரு, நம்மளுக்காக அடிக்கப்பட்டிருக்காரு, நொறுக்கப்பட்டிருக்கிறாரு, நமக்காக ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி அவர் ஜீவனோடு இருக்கிறாரு, நம்ம மத்தியில் ஜீவிக்கிறார். ஏன்னா வேதம் சொல்கிறது, மத்தேயு 11:28 வாசிக்கிற மாதிரி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்லி வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நமக்கு இளைப்பாறுதல் வேணுமா, சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, நிம்மதி வேணுமா, அதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா யாரால் தர முடியும்? ஆண்டவரால் மட்டும்தான் தர முடியும். அது என்னால் ஆணைத்தனமாக சொல்ல முடியும். வேறு யாருனாலையும் சமாதானம் தர முடியாதுங்க. மனுஷன் வந்து இன்றைக்கி கொடுப்பேன்னு சொல்லுவான், காசு பணம் தருவேன்னு சொல்லுவான், எல்லாத்துக்குமே நான் இருக்கம்பா தைரியமாக இருப்பான்னு சொல்லுவான். ஆனால் கடைசி வரைக்கும் நம்மளை வந்து பார்த்துக்க முடியாது. அப்பா அம்மா கடைசி வரைக்கும் கூட இருக்க வரமாட்டாங்க. நம்ம சொந்த பந்தங்களோ அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ நம்ம கூட கடைசி வரைக்கும் கூட வரமாட்டாங்க. ஒரு வசனம் சொல்லுது, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். அதனால் வந்து நம்ம மனுஷனை நம்புறதை விட கர்த்தரை மட்டும் நம்ம நம்பி பார்ப்போம். கர்த்தரை மட்டும் முன் வச்சு எல்லா காரியங்களையும் செய்ய நம்ம பிரயாசப்படுவோம். கர்த்தருக்கே முதலிடம் கொடுப்போம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சாட்சியை நான் இதோடு முடிக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க. அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகின்றது அன்பு தகப்பனே, இனிமையானது ஆசீர்வதிக்கப்பட்ட நம்ம மகிழ்ச்சியான நன்னாளிலே
அருமையான இந்த மாலை வேளையிலும் கூட தகப்பனே, அடியேன் தகப்பனே இந்த கிரைஸ்ட் காலிங் தொலைக்காட்சி மூலமாக அடியனுக்கும் ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்லாக்கியத்திற்காய் நமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டே, ஒன்றுக்கும் தகுதியில்லாத என்னையும் கூட தகப்பனை நீங்கள் ரட்சித்து நல்ல ஒரு ஊழியக்காரனாக கர்த்தரினை உயர்த்தி வைத்துக்கிறீங்க. அடியனுக்கு நல்ல ஒரு மனைவியை கொடுத்து, ஆவிக்குரிய மனைவியை கொடுத்து என்னை தேற்றி வரீங்க. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஆண்டவரே அப்பா, என்னை எப்படி ரட்சித்தீரோ அதே போல் இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் நீங்கள் தொடுங்கப்பா. ஆண்டவரை அறியாத ஜனங்கள் இந்த சாட்சியை கேட்டு அப்பா ஆண்டவரை அறிந்து கொள்ள கர்த்தர் நீங்கள் கிருபை பாராட்டுங்க ராஜா. நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிற ஒரே தேவன், நமக்கு இளைப்பாறுதலை தருகிற ஒரே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தாங்கிறத இவங்க கண்டுகொள்ள கர்த்தர் எல்லாரும் கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை தாங்கப்பா. குறிப்பாக நம்மளை இப்போ எங்களை போன்றுகிற பார்வையற்ற மக்களும் சத்தியத்தை அறிந்து மரியாதைகளைப் போல இருக்காங்களே ராஜா, அவங்களும் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். கர்த்தரை மட்டும் அவங்க நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. பார்வையற்ற மக்களுக்கு நல்ல கிருபைகளை தாளந்துகளை கொடுத்துருக்கிறீங்கப்பா. அதையெல்லாம் கர்த்தருக்காக அவர்கள் பயன்படுத்த கர்த்தர் நீங்கள் அனுகிரகம் பாராட்டுங்க ராஜா. இந்த சாட்சியை எடுப்பதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அருமையான பாஸ்டர் டேனியல் செல்லமுத்துக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த கிரைஸ்ட் காலிங் தொலைக்காட்சிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவங்க செய்கின்ற ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க திருச்சபையை ஆசீர்வதிங்க. இன்னும் கர்த்தர் அவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இன்னும் அநேக இடங்களுக்கு அவர்கள் கடந்து சென்று அநேக சாட்சிகளை அவர்கள் அறிந்து கொள்ள, அநேக சாட்சிகளை கேட்டு அவர்கள் சாட்சிகளை அப்போ பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபைதாங்க. அநேக சாட்சிகளை அவர்களுக்கு நீங்கள் கொள்ளை பொருளாய் கொடுக்க முடியாது எங்கள் ஜெபிக்கிற ராஜா. அவங்க பல இடங்களுக்கு அருமையான ஊழியக்காரர் பிரயாணமாய் கடந்து போகிறாங்கப்பா. பிரயாணத்தெல்லாம் கர்த்தருடைய கரம் கூட இருந்து அப்பா நடத்தட்டும் ஐயா. நம்முடைய பிரசன்னம், நம்முடைய வல்லமை, நம்முடைய அபிஷேகம் அவர்களை தாங்கட்டும், நிரப்பட்டும், நடத்தட்டும் என்று சொல்ல எங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அவருடைய மனைவியை ஆசீர்வதிங்க அப்பா. ஊழியத்துக்கு தொடர்ந்து அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் தோள் கொடுக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் நீங்கள் கிருபை பாராட்டுங்க ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எல்லாவற்றையும் நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் போதுமானவருமாக இருக்கிற அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.